ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஹெல்த்தியான வாழைப்பூ கூட்டு எப்படி செய்யலான்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபர்ஸ்ட்டு 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 ஸ்பூன் துவரம்பருப்பு நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டு பொரிஞ்சதும் கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். மறக்காமல் பூண்டு சேர்த்துக்கோங்க. நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி, மஞ்சள் தூள், கல்லுப்பு சேர்த்து நல்லா சாஃப்டாக வதக்கி விட்டுக்கலாம். இப்போது க்ளீன் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருந்த பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்துடலாம். ஆல்ரெடி நம்ம 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம். ஸோ தேவையான அளவுக்கு மட்டும் குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு திட்டமாக மட்டும் தண்ணி வச்சுக்கலாம். ரொம்ப அதிகமாக வச்சிட வேண்டாம். கொத்தமல்லி தழை தூவிட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. குக்கர் மூடிட்டு ஒரு 3 விசில் விட்டுட்டு ஃபுல்லாக ப்ரெஷர் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டு அரைச்ச தேங்காயை சேர்த்து ஒரு 2 to 3 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சுட்டு சர்வ் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.